டியூஸ்டே vlog. இந்த வாரமும் நாங்க சண்டே எந்த நான்வெஜ்ஜுமே வந்து எடுக்கல. பிகாஸ் சண்டே நான்வெஜ் எடுத்தா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. அதுவும் மெயினா சீ ஃபுட்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படிங்கிறதுனால, வீக் டேஸ்ல போய் எடுத்துக்கலான்ட்டு இன்னைக்கு தான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். ஸோ இன்னைக்கு எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நிறைய மீன் வந்திருந்தது. நண்டு எல்லாமே உயிரோடவே இருந்ததுனால, நாங்க இன்னைக்கு நண்டும் மீனும் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். மீன் வந்து காரப்பொடி மீனும், நகர மீனும் வாங்கிட்டு வந்திருந்தோம். நண்டுல வந்து இந்த நீலக்கால் நண்டுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். மத்த நண்ட கம்பேர் பண்ணும்போது, இதுக்கு வந்து சதை அதிகமா இருக்கும். ஆ டெண்டர் மீட்டுன்னு சொல்வோம் இல்லைங்களா? ஸோ சதை வந்து அதிகமா இருக்கும் இந்த நண்டுல. எப்போ இந்த நண்டு பார்த்தாலுமே பட்டு வந்து நிறையவே வாங்கிட்டு வந்துருவாரு. பிகாஸ் இது கிடைக்கிறது கொஞ்சம் ரேர். ஏன்னா பெரிய பெரிய மார்க்கெட்ல தான் இது கிடைக்கும். ஸோ இது எப்போ பார்த்தாலுமே வந்து அவரு வாங்கிட்டு வந்துருவாரு. நாள் கிழமையெல்லாம் பார்க்க மாட்டோம். இன்னைக்கு இந்த vlogல நான் எப்படி நண்டு தொக்கு அண்ட் தேங்காய் பால் ரசம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ப்ரிப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நண்டை பற்றி கொஞ்சம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கம்பேர்ட் டு சிக்கன், மட்டன், சீ ஃபுட்ஸ் தான் வந்து ரொம்பவே சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயுமே வந்து இந்த நண்டு தான் வந்து டாப்பில் இருக்கிறது. மீன், எறா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நண்டு தான் வந்து டாப்பில் இருக்கும். பிகாஸ் இதில் கலோரிஸ் வந்து ரொம்பவே கம்மி. பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு இதெல்லாம் வந்து ஒரு அமிர்தம் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து லோ கொலஸ்ட்ராலோட இருக்கணும், கலோரிஸ் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சாப்பிட்ணுன்னா இந்த நண்டை நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஓகே, நான் எப்படி நண்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து சீரகம், மிளகு, சோம்பு, பூண்டு, இஞ்சி, தேங்காய், வரமிளகாய் இதெல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சிருவேன். நான் கூட கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன். பிகாஸ் அந்த அரைப்படுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கொரன்னு அரைச்சா போதும். ரொம்ப வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதை அரைச்சி தனியாக வச்சுக்கணும். இப்போது ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய், நான் இங்கே வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றி அதில் கடுகுலாம் போட்டு தாளிக்க வேண்டாம். சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். ஸோ வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் வதங்கும். ஸோ தக்காளி, வெங்காயம் நல்லா ஒரு சேர வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுவுமே நம்ம வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து நண்டை வந்து ஆட் பண்ணணும். நண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் அந்த மஞ்சள் கலர்லலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நண்டை ஆட் பண்ண உடனே கொஞ்சம் கிளறி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கணும். நான் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான நண்டு உயிரோடு இருந்தது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரு பக்கம் கொதிக்கட்டும். நான் இங்கே ஒரு 2 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்காய் பால் ரசம். தேங்காய் பால் ரசம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்றைக்கி எனக்கு வந்து நான் தேங்காய் பால் ரசம் தான் செஞ்சுட்டேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன், நான் நண்டு தொக்கு வந்து அப்படி தான் சாப்பிடுவேன், சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்காக நான் தேங்காய் பால் ரசம் செஞ்சுக்கிட்டேன். தேங்காய் பால் ரசம் வந்து ரொம்பவே சிம்பிள். ஆல்ரெடி ரசம்னாலே வந்து ஒரு நல்ல டிஷ் தான். ஸோ அது கூட நம்ம கோகனட் மில்க் சேர்க்கும்போது அது இன்னுமே வந்து ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதை போட்டு கொஞ்சம் கொரன்னு நம்ம அரைச்சிக்கணும். நீங்கள் மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி கையால் தான் அரைச்சிருக்கேன். ஸோ அது கூட கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 2 எடுத்திருக்கேன். அண்ட் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அதில் போட்டுட்டு நல்லா வதக்கி, நான் இன்றைக்கி லெமன் சைஸில் ஒரு புளி எடுத்திருக்கேன். எங்களோட புளி வந்து ரொம்ப புளிக்காது. ஸோ நான் லெமன் சைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புளி தண்ணி கூட நீங்கள் தக்காளியும் வந்து அரைச்சி போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து தனியாக தான் நான் தக்காளி வதக்கி போட்டிருக்கேன். ஸோ புளி தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம 2ஆம் கட்ட தேங்காய் பால்னு சொல்லுவோம், அதை ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் முதல் தேங்காய் பால் நம்ம ஊற்றி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா இந்த டிஷ் ரெடி ஆகிடும்.